கர்த்தருடைய பரிசுத்தமான நாம மகிமைப்படுவதாக. ஆசீர்வாதமான ஒரு நல்ல காலவெளியிலையும் அனுதின மன்னா என்கிற வேத தியானத்தினால் உங்களை சந்திப்பதில் மிகுந்த சந்தோஷம். கர்த்தர் கிருபையாய் நமக்கு ஒரு நாளை கூட கூட்டி கொடுத்திருக்கிறார். இந்த நாளுக்காக ஆண்டவருக்கு நம் நன்றி பலிகளை செலுத்துவோம். இந்த நாள் 2024 ஆண்டு மே மாதம் 7ஆம் தேதி செவ்வாய்க்கிழமை காலவேளை. இந்த காலவேளையிலையும் பரிசுத்த வேதத்திலிருந்து தொடர்ச்சியாக நாம் தியானித்து கொண்டிருக்கிற தலைப்பு பரிசுத்த ஆவியானவர். பரிசுத்த ஆவியானவர் நம்முடைய வாழ்க்கையிலே எங்கெல்லாம் பங்கு வகித்து கொண்டிருக்கிறார், அவரை பெற்றுக்கொள்வதற்கு என்ன வழி என்றெல்லாம் நாம் தியானித்து கொண்டிருக்கிறோம். இன்றைக்கும் அப்போஸ்தலர் 13:9 நீங்கள் வாசித்தால், அப்பொழுது பவுல் என்று சொல்லப்பட்ட சவுல் பரிசுத்த ஆவியினால் நிறைந்தவனாய் அவனை உற்று பார்த்து. இந்த வசனத்தை நீங்கள் கவனிச்சிங்கன்னா, பரிசுத்த ஆவியினால் நிறைந்தவனாய் அவனை உற்று பார்த்து. யாரை? செர்கியு பவுலோடு கூட இருந்த மாய வித்தைக்காரனாயிருந்த எலிமாவை உற்று பார்க்கிறான். என்னை கேட்கிற அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, பரிசுத்த ஆவியானவர் நமக்குள் இருந்தால் நமக்குள்ளே மற்றவர்களுக்குள் இருக்கிற நிலைகளை கண்டுபிடிக்கிற கிருபை நமக்கு கிடைக்கும். பாருங்க, பவுல் அவரை உற்று பார்த்து அவன் என்ன நிலையில் இருக்கிறான் என்பதை தெளிவுபடுத்தி விடுகிறான். எல்லா கபடும் நிறைந்தவனே, பிசாசின் மகனே, தேவனுடைய செம்மையான வழிகளை புரட்டுவதிலிருந்து நீ ஓய மாட்டாயா என்று கேட்கிறான். அப்படியானால் செர்கியு பவுல் கூட இருக்கிறவன் எப்படிப்பட்டவனாயிருந்தான்? அவன் கபடு நிறைந்தவன், பொல்லாங்கு நிறைந்தவன், தேவனுடைய வழிகளை புரட்டி கொண்டிருக்கிறவன். இதை பவுல் எப்படி கண்டுபிடிக்கிறான் பாருங்க, பரிசுத்த ஆவியில் நிறைந்து கண்டுபிடிக்கிறான். ஆகவே நான் சொல்லுவேன், பரிசுத்த ஆவியின் அபிஷேகம் என்பது நான் ஆரம்பத்தில் சொல்லி கொண்டிருக்கிறது தான். வெறும் அந்நிய பாஷையோடு அல்ல, மற்றவர்களுக்குள் என்ன இருக்கிறது என்பதை கண்டுபிடிக்கக்கூடிய கிருபை பரிசுத்த ஆவியானவரால் கொடுக்கப்படுகிறது. ஆகவே பரிசுத்த ஆவியின் அபிஷேகத்தை பெற்ற நீங்கள் உங்களிடத்தில் பழகுகிற அல்லது உங்களிடத்தில் நெருங்குகிற, உங்களோடு கூட இருக்கிற, உங்களை சுற்றிலும் இருக்கிற மனிதர்கள் யார், எப்படிப்பட்டவர்கள், என்ன ஆவியை உடையவர்களாக இருக்கிறார்கள் என்பதையெல்லாம் ஆவியானுடைய உதவியோடு நீங்கள் கண்டுபிடித்து விடலாம். புரியுதுங்களா? பரிசுத்த ஆவியானுடைய உதவி நமக்கு எவ்வளோ பெரிய பலனாக இருக்குது. ஆமென், ஸ்தோத்திரம். அவர் நம்ம கூட இருந்தால் நம்ம கூட இருக்கிற மனிதர்கள் யார், எதுக்காக நம்ம கூட சேர்ந்துருக்கிறாங்க, நம்மளை எந்த பாதையில் நடத்துகிறாங்க, இதெல்லாம் நம்ம கண்டுபிடிச்சிடலாம். செர்கியு பவுல் நல்ல மனுஷன், ஆனால் அவனை தேவனுடைய மார்க்கத்தை விட்டே அவன் விலக்கிக்கிட்டே இருந்தான். ஆகவே பவுல் அவனை கடிந்து கொண்டு அவன் மேல் தேவ தண்டனையை கூறுகிறான். செர்கியு பவுல் கர்த்தரை விசுவாசிப்பதற்கு ஏதுவாய் மாறிப்போனான். ஆகவே இந்த காலவெளியிலையும் இந்த வார்த்தையை கேட்டுக்கொண்டிருக்கிற உங்களுக்குள்ளே பரிசுத்த ஆவியானவர் இந்த கிருபைகளினாலே உங்களை நிரப்பி உங்களை பயன்படுத்துவாராக. நீங்கள் அநேகரை கிறிஸ்துவிடமாய் சேர்ப்பதற்கும் கிறிஸ்துவண்டை நடத்துவதற்கும் பரிசுத்த ஆவியானவர் உங்களுக்கு உதவி செய்யட்டும். ஆகவே இந்த காலவெளியில் இந்த வசனத்தை பிடிச்சு கொள்ளுங்க. பரிசுத்த ஆவியில் நிறைந்து அவனை உற்று பார்த்து. ஆமென். அந்த கிருபை நம்ம எல்லாருக்குள்ளேயும் கிரியை செய்யட்டும். நாமும் அந்த கிருபையை பெற்றுக்கொள்வோம். நான் ஊழியத்தில் சொல்லுவேன், என்னோடு கூட பழகுகிற நபர்கள் யார், அவர்கள் என்ன ஆவியில் இருக்கிறாங்க, இதை நம்ம கண்டுபிடிச்சி அவங்கக்கிட்ட ஜாக்கிரதையாக இருந்தால் நாம் தப்பு வைக்கப்படுவோம், மற்றவர்களை விடுதலையாக்கவும் செய்து விடுவோம். அது எவ்வளோ பெரிய நல்லது பார்த்தீங்களா? ஜெபிக்கலாமா? பரிசுத்தமுள்ள நல்ல பிதாவே, இந்த நல்ல காலவெளியிலே வார்த்தையை எங்களுக்கு தந்தீங்க, ஸ்தோத்திரம். எங்களுக்கு தந்த பரிசுத்த ஆவியினாலே எங்களோடு இருக்கிற மனிதர்கள் யார் என்பதை இனம் கண்டு கொண்டு அவர்கள் மேல் ஜெயத்தை எடுக்க எங்களுக்கு கிருபைத்தார். வார்த்தையை கேட்கிற பிள்ளைகளை அப்படிப்பட்ட கிருபையினால் நிரப்பி ஆசீர்வதி. இயேசு ரட்சகர் நாமத்தில் தாழ்மையோடு ஜெபிக்கிறேன். ஜெபம் கேளும் நல்ல பிதாவே. ஆமென், ஆமென். கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக. காட் பிளஸ் யூ.